பாண்டிய வேற ஆளக்கானுமே, எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. வரட்டும், இன்னைக்கு வெளுக்கிற வெளில வெளியில் எங்கேயும் இல்லை எங்கே போயில ஊர் சுற்றிட்டு வர. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. போதும்லே போதும், இப்போ எனக்கு பதில் சொல்ல. அம்மா அம்மா அக்கா காலேஜ் விட்டு ஏதோ ஒரு அண்ணா கூட பைக்கில் போனா தெரியுமா? நீ பாத்தியா? உங்ககிட்ட சொன்னாலா? இல்லை இல்லை என்னெல்லாம் உளர்ற, கொஞ்சம் அமைதியாக பேசல. உங்கள் அத்தை வேற வந்திருக்காவ, உங்கள் பாட்டி வேற இருக்காவ, அவ்வளோதான் உரிச்சு தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. கொஞ்சம் அமைதியாக பேசல. என்னெல்லாம் சொல்கிற, எப்படிலாம் சொல்கிற? இரு, நான் அவளுக்கே ஃபோன் போட்டு கேட்குறேன். இது இவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? ஐயோ, ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிடுவாள். இப்போ தான் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சது, அடுத்த ஒரு பஞ்சாயத்தா? ஐயோ, தலையெல்லாம் வலிக்குதே. டெய்லி இந்த பிள்ளைங்களால ஏதாவது ஒரு தொல்லை தான் எனக்கு. வெள்ளமண்டி, அத்தை வந்திருக்காவ பாத்தியா? நல்லா இருக்கியான்னு கேட்கலையானோ? அத்தை எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? நான் இப்பதான் வந்தேன் ஸ்கூல் முடிஞ்சு. இவ்வளோ நேரம் அம்மாவும் பையனும் பேசுறது நான் எதுவுமே கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாரு நெட்ட கொக்கி, அவனுக்கு அவங்க அக்கா எங்கே போகிற வரானே தெரியாது, அவங்க அக்கா எங்கே படிக்கானே தெரியாது. அவன் ஏதோ சும்மா வேற யாரையோ பார்த்துட்டு ஏதோ சொல்கிறான். நீ அதை போய் பஞ்சாயத்து வச்சிடாத அவங்க அம்மா கிட்ட. சரி, அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்குது, இப்போ தான் சாப்பாடு போட்டேன். தயவு செஞ்சு நீ எழுப்பிடாதே சொல்லிட்டேன். உங்கள் அண்ணன் வரட்டும் பேசிக்கலாம், இல்லை அவள் வரட்டும் பேசிக்கலாம். பேசிக்கலாம் 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 தான் சொல்கிறீங்களே தவிர யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படித்தான் இவளை என் வீட்டு மருமகளை ஆக்கி இவளை எப்படித்தான குடும்பம் நடத்த வைக்க போகிறனோ தெரியலை. போங்க, என்னத்த பிள்ளை வளர்த்து வச்சிருக்கியலோ. எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது பாரு. நெட்ட கொக்கி, நீ என் நாத்தனாரா இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலான்னு அர்த்தம் இல்லை, பார்த்துக்க. வாய் அடக்கி பேச, இல்லைன்னா அடக்கிடுவேன் நாக்க, பார்த்துக்க. உங்கள் பையன் சொன்னதான் நான் சொன்னேன். அவன் யாரு கூட ஊசுத்திக்கிட்டு இருக்காளோ தெரியலை. என் பையன் வேற தலையில் கட்டலான் இருக்கேன் நான். உங்கள் பிள்ளைய கட்டி என் பையன் குடும்பம் நார போகுதுன்னு நினைக்கிறேன். முதல்ல உனக்கு நான் பொண்ணு தரேன்னு சொல்லவே இல்லை. நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. இத்தோட பேச்சை முடிச்சுக்க. போய் தூங்குற வேலையை பாரு. அதுக்கு தானே இங்கே வந்தேன். போ. எங்கள் அண்ணன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். பாப்பா, உங்கள் அண்ணன் கிட்டே பேசிக்க, என்கிட்ட ஒன்று நீ பேச வேணாம், போ. அம்மா பச்சிக்குது. இல்லை, உன்னால தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் எதையாவது பார்த்துட்டு வந்துட்டு அது நொல்ல இது நொட்டன்ட்டு சொல்லிக்கிட்டு தெரியுற. அவளுக்கு எதையாவது மாட்டி விட்டு அவளுக்கு சண்டை இழுக்கணும். அவளுக்கு தூக்கமே வராதால. வா, உனக்கு இருக்கு, ரூமுக்கு வா, விழுக்கிறேன். எப்போ பாரு மூஞ்சியை எங்கே இருந்தால் வாடகை எடுத்துகிட்டு வருவான்னு தெரியாது. அப்படியே மூஞ்சியை அள்ளு மூஞ்சி மாதிரி வச்சுக்குவான். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஆனால் ஏன்னு கணைப்பான். நல்ல ஒரு வார்த்தை திட்டிடக்கூடாது, அதுக்குள்ளே அழுகிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்க வேண்டியது. அம்மா நான் அக்காவை பார்க்கல, சும்மா தான் சொன்னேன். போடுமா, எனக்கு சோறு போடுமா. அதை உங்க அத்தை கறிக்கிட்ட சொல்லுப்ப. அத்தை நான் சும்மா தான் சொன்னேன். நான் நிஜமா யாரையும் பார்க்கல, ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு வரேன். ஊரை சுத்திட்டு வரேன். அம்மாக்கு தெரிஞ்ச அம்மா நடிக்கும்ல, அதான போய் சொன்னேன். எனக்கு சோறு போட சொல்லுங்க அம்மாவை. அதான் பிள்ளை பசியில் அழுகிறான்ல, சோறை போட்டு தொலைய வேண்டியதானே. இப்போ எதுக்கு அளவைக்கிய அவனே? பெருசா சண்டை கட்டி வரைஞ்சிக்கிட்டு வந்தேன், அவனுக்கு நீயே சோறு போட வேண்டியதானே. நான் என் பையனுக்கு சோறு போட வலிக்கு தான் இங்கே வந்து படுத்திருக்கேன். நீங்கள் அவனுக்கு சோறு போட சொல்கிறீங்க. இல்லை, இவ்வளோ நேரம் ஊர் சுத்த தெரிஞ்சதில்ல. அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே, ஊர் சுற்றுறோம் வீட்டில் போய். இங்கே வந்துட்டு பசிக்குதுங்கிற எல்லாம் கழுவி வச்சுட்டேன். பே. ஆத்தி விட்டா நமக்கு வேலை வச்சிருவோம் போல, நம்மளை சமைக்க சொல்லுவோம் போல. ஐயோ, எனக்கு தூக்கமாக வருது, தலைவலிக்குது. நான் காலைல பார்க்குறேன். வெள்ளமண்டி தூங்கு சரியா? ஃப்ரிட்ஜில் ஏதாவது தண்ணி கிண்ணி இருக்கும், போய் குடிச்சிட்டு தூங்கு சரியா? பாலம் இருக்கும், போய் சாப்பிடுப்ப. இவ்வளோ நேரம் என்னென்ன பேசுன அவளை பேச்சு? கொஞ்சம் நெஞ்சமா பேசுன நீனு. உன்னையெல்லாம் பட்னியா போட்டதான் நீ திருந்துவேன். விட்டா அவள் ஓடி போயிட்டான்னு சொல்லலாம் சொல்லுவேன். குட் நைட் வெள்ளமண்டி, நான் கிளம்புறேன்.
எங்கே போகிறேன் உன் வீட்டுக்கா? இல்லை உள்ள என் ரூமுக்கு. அதானே பார்த்தேன், நீயாவது போகிறதாது. வீட்டை பிடிச்ச தரித்திரம் கிளம்புமா? போய் தொலையாது, வீட்டிலேயே தான் சுற்றி சுற்றி வரும். அம்மா பச்சிக்கிதுமே, எலி உள்ள ஓடுதுமே. மேண்டு போ. ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டின்னு யாராவது போய் சோறு வைப்பாங்க நடுராத்திரில, போ அங்கே போய் சாப்பிடு. நடுராத்திரில் இப்பெல்லாம் கற்றுனா நிஜமா சோறு வைப்பாங்களா நீ? ஏம்மா நீ போய் வாங்கலான் இருக்கியா? நான் இங்கே சோறே போடல உனக்கு. இந்த வீட்டு மானத்தை வாங்குறதுக்காண்டி நான் சோறே போடலன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பெருமை பீத்துறதுக்காண்டி அங்கே போய் வாங்க போறியா? வீடு வீடாக போய் வாங்கன்னா வாங்கிக்க போ. அம்மா நான் செத்து போயிடுவேன் போலமே. அழுது தொலையாத, சோறு எடுத்துட்டு வரேன், உட்காரு. இந்தா இதை தின்னு, இதான் வீட்டில் மிச்ச மீதி. அம்மா நிஜமா நீதான் பெட்டியா இல்ல குப்பை தொட்டில நிட்டு வந்தியாம்மா? மிச்ச மீதியா? நான் எனக்கு போடுறேன். இல்லை அக்காவை எங்களை பார்த்தேன் சொல்லிப்ப. அக்கா யாரு கூடய பைக்ல போனாமா, சாராக்காவும் கூட போனாமா. நீ பாத்தியா? ஆமாம்மா நான் பார்த்தேம்மா, சாராக்கா கூட போனுச்சுமா அக்கா. ஏன்னா சாரா கூட தானே போயிருக்கா? சாராவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அண்ணன் தம்பி யாராவது கூப்பிட்டு போயிருப்பாங்க அவ வீட்டுக்கு. நீ எதுக்கு அதுக்குள்ள மாத்தி மாத்தி பேசுற? சாரா கூட போயிருக்கான்னு சொல்லி யாரோ ஒரு பையன் கூட போயிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அவ கேட்டா என்ன ஆட்டம் ஆடுவா? அவ முன்னாடி சொல்ற. உனக்கெல்லாம் இத்தனை வயசாகி அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இதில் ஸ்கூலுக்கு போய் எனக்கு தான் படிச்சு கிழிக்கிறியா தெரியல. அம்மே அந்த சோத்து அந்த பக்கம் தள்ளுமே, பேசி பேசியே பழகிக்குமே. ஸ்கூலுக்கு போறதுக்கும் படிப்புக்கும் நான் இப்ப சொன்னதுக்கு என்ன மாதிரி ஜமந்தான் ஜமந்தம் இல்லாம நீ நம்ம பேசுறப்ப. இல்லை சோறு வேணுமா வேணுமாலே? பிச்சிரும் பிச்சு வான்ட்டு இருந்தேன்னா மட்டும் மரியாதை பேசிட்டு இருக்க நீனு. அது என்னமே சோறா என்னது ஏதோ கஞ்சி மாதிரி இருக்கு. கஞ்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் பாட்டிக்கு செஞ்சேன். இந்த கூட்டாஞ்சோறுன்னு கேட்டுச்சு, அதான் இது. எம்மே பாட்டிக்கு செஞ்சதா? இதுக்கு எனக்கு கொஞ்சோட பிரசத்தை கொடுத்து கொள்ளலாமே. பாட்டிக்கு செஞ்சது உப்பு இருக்காது, சப்பு இருக்காது, குழஞ்சி போய் கிடக்குமே. எனக்கு ஒண்ணு வேணாம், நான் பசிக்கு தின்றேன். நீ இதை போட்டு இது சாவடிக்க பார்க்க. நான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் போமே. அதை செய் முதல்ல, பா நான் போய் தூங்குறேன்.